தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில் வழங்கிட கேட்கலாம். எழில், வணக்கம். இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம்? மேலும் தகவல்களை சொல்லுங்க. புதுச்சேரியில் கலால் வரி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் தற்பொழுது மதுபானங்கள் மீதான விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மதுபானங்கள் மீது கலால் துறைக்கு செலுத்தும் வரியானது திருத்தம் செய்யப்பட்டு தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து வகையான மது வகைகளும் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் 85 முதல் ரூபாய் 325 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் பீர் வகைகள் ரூபாய் 33 முதல் ரூபாய் 42 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வைன் உள்ளிட்ட மதுபானங்கள் ரூபாய் 50 முதல் 145 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த விலை உயர்வானது இன்று உடனடியாக அமலுக்கு வரவுள்ளதாக கலால்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா நேரத்தில் கூடுதல் வரியாக 25% மதுபான விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த விலை உயர்வை கலால்துறையானது நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் புதுச்சேரியின் அதிகபட்ச வருவாய் கலால்துறை மூலம் மட்டுமே கிடைக்கிறது. இது போன்ற சூழலில் கடந்த பட்ஜெட்டில் முதியோர் உள்ளிட்ட உதவித்தொகை, இதேபோல் மஞ்சள் அட்டை குடும்ப பெண்களுக்கு ரூபாய் 1000, சிவப்பு நிற அட்டை குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500 உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகளை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இந்த அறிவித்த திட்டங்களுக்கு கூடுதலாக நிதி இல்லாததன் காரணமாக இது போன்ற கூடுதலாக மதுபானங்கள் மீதான இந்த விலை உயர்வை தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் இதன் காரணமாக புதுச்சேரியில் தற்போது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இந்த விலை உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கலால்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி எழில். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.